களத்திற்கு செல்ல தயங்கக்கூடாது என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அனைவருக்கும் அறிவுரை வழங்கியிருக்கிறார். நான் உழைக்கிறேன், நீங்களும் உழைக்க வேண்டும், மக்கள் பணிகளை இனி தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு அறிவுரை செலுத்தியிருக்கிறார். களத்திற்கு செல்ல யாரும் தயங்கக்கூடாது என்றும் அவர் அறிவுரை வழங்கியிருக்கும் அண்மை செய்தி இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். நானும் உழைக்கிறேன், நீங்களும் உழையுங்கள், வெற்றி அடைவோம், களத்திற்கு செல்ல தயங்கக்கூடாது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர்களுக்கான அறிவுரை வழங்கியிருக்கிறார். கூடுதல் கள விவரங்களை தரலாம் சிவா. மோகன்ராஜ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் 3வது கட்ட பட்டியல், அந்த 3வது கட்ட பட்டியலுக்கான மாவட்ட செயலாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்களை அழைத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பல்வேறு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு புதிய கட்சி. அந்த கட்சியை மக்களிடையே கொண்டு செல்வதற்கு என்ன மாதிரியான பணிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரைகளை விஜய் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியமாக களத்திற்கு செல்ல ஒவ்வொருவரும் தயக்கம் காட்டக்கூடாது என்பதனை அழுத்தம் திருத்தமாக விஜய் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர் மட்டுமல்லாமல் மாவட்ட இணை செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டவர்களுக்கான அந்த அறிவுரையாக வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 2வது கட்ட பட்டியலில் திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களும் இடம்பெற்றிருந்தன. அந்த அடிப்படையிலே 3வது கட்டமாக 19 மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர் பட்டியல் என்பது இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அவர்களை நேரடியாகவே அழைத்து அந்த மாவட்ட செயலாளர் தேர்வு செய்யப்பட்டவர்களை ஒவ்வொருவரையும் அழைத்து அதற்கான அந்த அதிகாரப்பூர்வ பட்டியலை விஜய் வழங்கியிருந்தார். அப்போதுதான் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 நோக்கமாக கொண்டுதான் நாம் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறோம். எனவே அதன் காரணமாக 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் இருக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமாக களத்திற்கு செல்வதற்கு ஒவ்வொருவரும் தயக்கம் காட்டக்கூடாது என்பன போன்ற அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் உழைத்தால் மட்டுமே இது சாத்தியப்படும். நான் எவ்வாறு உழைக்கிறேனோ அதே போன்றுதான் கட்சியின் கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் உழைக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரைகள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு மிக முக்கிய ஒரு பணியாற்றுபவர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள். அந்த மாவட்ட செயலாளர்கள் அடிமட்ட தொண்டர்கள் முதல் தங்களுடைய நற்பெயரை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். அவரிடம் நேரடியாக சென்று அவருடைய குறைகள் என்ன என்பதை கேட்க வேண்டும். அவர்கள் குறைகள் கேட்டறிந்தால் மட்டுமே அவர்கள் களத்திற்கு சென்று மக்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டறிந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வார்கள். எனவே களத்திற்கு செல்வதற்கு ஒருபோதும் தயக்கம் காட்டக்கூடாது என்பன போன்ற பல்வேறு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. மோகன்ராஜ், உங்கள் விரிவான, தெளிவான, நிறைவான ஆய்வறிக்கைக்கு நன்றி சிவா.